திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இல்லாத அவலநிலையை கண்டித்தும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்க ஏதுவாக சுழற்சி முறையில் மருத்துவர்களை நியமிக்க கோரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், மாற்றுத்திறனாளி நோயாளிகளுக்கு வீல் சேர் பற்றாக்குறை போக்க வேண்டும். புறநோயாளிகள் பிரிவில் சீட்டு வாங்குவதற்கு மணிக்கணக்கில் காத்திருப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு மருத்துவம் பார்க்கும் அவலநிலையை கண்டித்தும் செயல்படாத சுகாதாரத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் தேவிடாக்கீஸ் எதிரில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டனார்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுகாதாரத்துறையின் அவலநிலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராகிருந்தபோது அவரது ஆட்சி காலத்தில் புதிய கட்டடங்கள் ஏற்படுத்தப்பட்டு நவீன மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது எதுவும் செயல்படாமல் வீணற்று போயுள்ளது என குற்றம் சாட்டினர். மேலும் அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகள் சரிவர மேற்கொள்ளாவிட்டால் இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண நிலை தமிழகத்திலும் ஏற்படும், செங்கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போது அரசுக்கு எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். போதுமான மருத்துவர்களா வருகிற மருத்துவர் ஒழுங்கா மருத்துவம் பார்க்கறது கிடையாது, கேள்வி கிடையாது, முறை கிடையாது, ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது. நான் சொல்றேன், இது மாதிரி ஆர்ஜி எந்த லட்சணத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இதெல்லாம் முடியாத காரியமா? கோடிக்கணக்கான ரூபாய் எதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மருத்துவம் ஓரமா உள்ள போய் காத்திருக்க மாட்டாங்க, உட்காந்துக்குவோம். அதுவும் நடக்கும். சுருக்கமா சொல்லிக்கிறேன். இந்த எனக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்பு தோழர் சீதா அவர்கள் மத்து கேட்ட கட்டுப்பாட்டு குழுப்பின் தோழர் கண்டனம் ஏற்றிருந்தார். அப்புறம் தோழர் அன்பு தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர மாவட்ட எனவே இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தொகுதியுடைய அமைச்சர் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தான் நம்ம பின்னாடி இருக்காங்க. ஏராளமான இலவச திட்டங்களை நாங்கள் அமலாக்கிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் திரண்டு வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நீங்க தப்பு கணக்கில் போட மக்களுக்கு நெருக்கடி வந்து விட்டால் இனிமேல் இது போன்ற வாழ்க்கை வாழ முடியாது என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டால் இளைஞர் ரதம் அடைகிறது. இனிமேல் மக்கள் தெருவுக்கு இறங்கிவிட்டால் அன்றைக்கு இந்த செம்மொழி எப்படி ஆரம்பிப்பார். அதான் இன்னைக்கு இலங்கையில் அந்த மக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு எனக்கு முன்னால் பேசுகிற சுப்பிரமணிய அடிப்படையான வசதிகள் கூட இல்லாத நிலைமை என்பது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற இந்த மருத்துவமனை இந்த வட்டாரம் முழுவதும் இருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு மருத்துவமனை. திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற லால்குடி, சமயபுரம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற 7 வார்டுகள், இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனை. தேசிய நெடுஞ்சாலையில் ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டிய ஒரு மருத்துவமனை. இப்படி அடிப்படையாக ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான சாதாரண மக்கள் வந்து போகிற இந்த மருத்துவமனையில் ஒரு சாதாரண வசதிகள் கூட இல்லை. ஒரு மருந்து சீட்டு வாங்குவதற்கு 100-200 பேர்னாலும் அதை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, போதுமான மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்தாளர்கள் இல்லை. இரவு நேரத்தில் இந்த மருத்துவமனையில் பிரசவம் பார்ப்பதற்கு சாதாரண ஆயாக்கள் பிரசவம் பார்க்கிறார்கள். அதை பிரசவம் பார்ப்பதற்கான மருத்துவர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, ஒரு தரமான மருந்து இப்படி எல்லாம் அந்த அடிப்படை வசதியும் இல்லை. கூட நம்முடைய சுகாதார அமைச்சர் மாசு வந்து ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்வு செய்து அவர் சும்மா வந்து ஒரு படம் காட்டிட்டு போயிருக்காரு தவிர
உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர் போகலை. கடுமையான முறையில் வார்டில் படுக்கை இல்லாத காரணத்தினாலே நோயாளிகள் மிக கடுமையான பிரச்சனைகளை கீழே படுக்க வைக்கப்படுகிற கொடுமையெல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்தில் இந்த மருத்துவமனை உயர்வதற்காக பல கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த மருத்துவமனை மீண்டும் பாழடைந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில் இந்த மருத்துவமனையை பாதுகாப்பதற்கு, வலுப்படுத்துவதற்கு, போதுமான மருத்துவர்கள் நியமிப்பதற்கு, சில ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்று சொல்கிற சிறப்பு மருத்துவர்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யணும். மருத்துவர்கள் முழு நேரம் இங்கே இருப்பதற்கான உத்தரவாதத்தை செய்யணும். நர்ஸுகள், செவிலியர்கள் போடுவதற்கான ஏற்பாடு செய்யணும். இதை செய்வதற்கு வலியுறுத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே மனு கொடுத்தோம், பல்வேறு விதமான நோட்டீஸ் போட்டு மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு வேகத்தடை போடுவதோடு மட்டும் இந்த வேலையை முடித்து கொண்டார்களே தவிர சொல்லியிருக்கிற கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த போராட்டத்தை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஸ்ரீரங்கம் மருத்துவமனையை தரம் உயர்த்துகிற பணியை செய்யணும். திருச்சி மாவட்டத்தில் நம்முடைய அரசு மருத்துவமனை ராஜாஜி மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீரங்கம் மருத்துவமனையை போதுமான படுக்கை வசதி, போதுமான மருத்துவர்கள், சிறப்பு சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் இவைகளை செய்து மருத்துவர்கள் நிதி ஒதுக்க போகிறோம், புதிய கட்டடங்கள் கட்ட போகிறோம்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்டடங்களை கட்டுவதற்கான உரிய நிதியை உடனடியாக ஒதுக்கி ஒரு போர்க்கால அடிப்படையில் செய்யணும். ஏராளமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களுக்கான ஒரு அடிப்படையான சுகாதாரத்தை வழங்கி கொண்டிருப்பது நம்முடைய ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை தான். அதை பாதுகாப்பதற்கு, தரம் உயர்த்துவதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் வரது தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு வீடியோ எடுத்து வந்து சில பகுதிகளுக்கு மட்டும் பார்த்துட்டு போயிருக்காரே தவிர உண்மையிலே மருத்துவர் இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தா தெரியும் இங்கே இருக்கிற நிலைமை என்னன்னு பார்க்க முடியும். அவர் சும்மா அவர் வந்து பார்த்துட்டு ஒரு ஷோ அடிச்சுட்டு போயிருக்காரே தவிர அது உண்மை அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.